ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் பிரீத்தி சாய். ஆடு புழுக்க போகிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு டிசைனை ட்ரை பண்ணிகிட்டு இருந்தா. பேசாமல் உட்காந்துருக்கலாம், இல்லைனா நம்மளே வாங்கி கிறுக்கிக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இப்போ பார்க்க கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்குது. பக்கத்தில் இருந்து என் ஃப்ரெண்டு கூட நல்லா போட்டிருந்தேன். பேசாமல் இவகிட்டையாவது போட்டிருக்கலாம். சரின்னு கழுவிட்டு பார்த்தா ஏதோ கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதனால என் மனசை நான் கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் ஃப்ரெண்டு ரொம்ப என் வீடியோ ரசித்து பார்க்குறான்னு பார்த்தா அந்த நாய் அவள் நல்லா இருக்காளான்றது பார்க்குறதுக்காக என் வீடியோ பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் தோசையும் சாப்பாடும் வாங்கிட்டு வந்துட்டோம் மத்தியானம் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஈவினிங்கே ஆகிடுச்சு. சரி வெளியே போகலாம், கொஞ்சம் ரெஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பேச்சுக்காக தான் நாங்கள் வெளியே போனோம். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் ஒன்று இருக்குது, அங்கே போகணுன்னு சொன்னாங்க. சரி நீங்கள் போயிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க வந்தோடனே ஏடிஎம் போகணுன்னு சொன்னனால அப்படியே ஏடிஎம்மும் போயிட்டு அப்புறம் என்ன பிளானுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கடையில் வந்து எனக்கு லென்ஸ் மாட்டுற வேலை இருந்துச்சு. அந்த லென்ஸ் எல்லாம் மாட்டிட்டு திரும்பி பார்த்தா கேக் ஷாப்பு. ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணேன். இதோட நேம் கூட எனக்கு மறந்துருச்சு, பட் ஓகேவாக தான் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டோம். நான் வந்து அவங்க பிரியாணி ஆர்டர் பண்ணலன்னு நானும் அதான் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சேன். அட் லாஸ்ட்டில் நான் வந்துட்டு சரி நான்வெஜ் பன்னீர் பட்டர் மசாலாவே ஆர்டர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போ ஆர்டர் பண்ணிட்டாங்க. முன்னாடி இருக்கிற 3 நாயை ஃபாலோ பண்ணி பின்னாடி இருக்க இந்த 3 நாய் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சரி அவனை காமெடி பண்ணி சிரிச்சுட்டு இருந்தோம். அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பிஜி வந்து ரீச் ஆகிட்டேன். அதில் வேறு எங்களுக்கு சிரிப்பாக அடக்க முடியல. ஒருத்தி மூஞ்ச மறைக்கிறேன், ஒருத்தி மூக்க மறைக்கிறேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. பாய், டு சப்ஸ்கிரைப்.